துகிரா வீடு. ஸோ நம்மளுடைய புது சேனல். இன்றைக்கி தைப்பொங்கல், எல்லாத்துக்கும் வந்து தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் நம்ம வந்து ஒரு புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா விலாக். ஸோ நார்மலாக விலாகில் பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத வந்து போட்டுட்ருப்பாங்க. பட் நான் இப்போ வந்து கொஞ்சம் கடனில் வந்து சிக்கி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கடன் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஸோ ஏன் இப்படி ஆச்சு, அதிலிருந்து எப்படி வந்து மீண்டு வர்றோம், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுறது வந்து நான் வந்து திங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்காக மட்டும் இல்லை. ஸோ துகிரா வீடு அப்படிங்கிறது, துகிராங்கிறது என்னுடைய பொண்ணு பேர். ஸோ இங்கேருந்து இப்போது கடன் கட்டுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற நாங்கள் எல்லா கடனையும் கட்டி முடித்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி அதை நோக்கி வந்து மூவ் ஆகிட்ருக்குறோம். ஸோ அதுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே தான் நான் இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து நிறையா நம்ம வந்து இப்போது 2026 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2026 ஸ்டார்ட் ஆனவுடனே நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா, நான் 2026 இதெல்லாம் பண்ணேன், நான் 2026 இவ்வளோ வந்து சம்பாதிச்சேன், நான் வந்து 8 ஃபிகர் இன்கம், 7 ஃபிகர் இன்கம், இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கும். பட் யோசிச்சு பார்த்தா, அப்போ நம்மளை மாதிரி கடனில் யாருமே இல்லையா அப்படின்னா, நிறைய பேர் கடனில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். பட் இதை வந்து ஷேர் பண்ணுறதுனால ஏதாட்டும் வந்து இந்த வீடியோஸ்க்கு வியூஸ் வருமா, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி என்னுடைய ப்ரொஃபஷன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் ரிலேட்டட் சேனல் நான் வந்து வச்சுருந்தேன். அதில் நான் வந்து ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கடனில் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணேன், கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன்னு ஷேர் பண்ணேன். பட் அதுக்கு வந்து நிறையா ட்ரால்ஸ் தான் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக. அதனால் நான் இப்போ அந்த ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் எதுவுமே வந்து போடலை. ஸோ பட் இதை வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்டில் வந்து இருந்தது. அப்போது சரி, ஓகே, நம்ம இதை வந்து ஒரு சேனலாக வந்து ஆரம்பித்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக வந்து விலாக் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் விலாக் மாதிரி, அந்த ஸ்ட்ரகிள்ஸ், கடன் வாங்கினா அதில் நடக்கிற விஷயங்கள், படுற அவமானங்கள், ஸோ அந்த கடன் கட்டுறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு, வட்டியில் வந்து நம்ம எவ்வளோ வந்து பணத்தை வந்து இழக்கிறோம், கடன் கட்டுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ஸோ இத்தனையும் எல்லாமே பண்ணி கடைசியில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னம்னா அது நிறைய பெயின்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். ஸோ அதை அப்படியே த்ரூ அவுட் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த ஒரே ஒரு மைக் இருக்கிறங்காட்டி நான் மட்டும் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இன்னொரு மைக்கு 2 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நான் ஒய்ஃபு எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இந்த சேனலில் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிற விஷயம். ஸோ எங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக அதிலிருந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்து நம்ம இந்த மாதிரி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெசன்ஸுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். நான் வந்து நிறையா வந்து இப்போ உட்காந்து யோசித்தேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். நான் வந்து நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். பட் அதை எதுவுமே காப்பாற்றாமல் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த சேனல் இதில் வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய பையனும் பிள்ளையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுமே நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு நிறையா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸு, ஸோ இந்த டெப்டில் இருக்கிற பிரச்சனைகள், இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்கையில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான இருக்கிற பிரச்சனைகள், ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான இருக்கிற பிரச்சனைகள், ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். இதுதான் வந்து இந்த சேனலுடைய நோக்கம். கடனில்
கடன் கட்டுறதுக்கே முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கிற ஒரு ஃபேமிலி எல்லா கடனையும் வந்து செட்டில் பண்ணி எப்படி வந்து ஒரு வீடு கட்டி லைஃப்பில் வந்து செட்டில் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இந்த சேனல் வந்து இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூடியூப்பில் முதல் முறையாக இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். நன்றி.